என்று சொன்னால் தேவாதி தேவர்களுக்கு தெரியும் என்ன செய்யும் கொடுத்த வர உண்மை என்று அப்படித்தானே கண்டிப்பாக அதனால அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடுறாங்க. ஆமா 30 முக்காடி தேவாதி தேவர்கள் ஓடினார்கள் மாணவர்கள் ஓடினார்கள் நவமுனிவர் ஓடினார்கள். இதுல என்ன வித்தியாசம்னா என்ன வித்தியாசமா பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையர் ஓடினார். பிள்ளையர் பெருச்சாலி வாகனத்திலேயே ஓடினாரு. மூசிக வாகனம் என்று சொல்வார்கள். ஆமா அது விஞ்சையின் மந்திரத்தை சொல்ல மறந்துட்டாரு. அப்ப பெருச்சாலி சட்னியா இருக்குமே நீ மட்டும் குதிக்காதமா மேடை எப்பமா அதிருது எனக்கு பயமா இருக்கு நான் கீழே விழுந்துருவேன்னு. ஆமா ஜம்முன்னு இருந்தா பத்தியா உருவம் பெருசு பெருச்சாலி சப்பிக்கிட்டு அப்படியே ஏறெடுத்து பார்த்தா தாய் தகப்பனை. ஆகா சிவனும் சக்தியும் அருள்பாலிக்க சரி மீண்டும் எழுந்தார். இப்ப நினைக்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்க ஒரே குதிச்சு என்ன கொள்றாக்கா. சரி சரி அப்படி ஓடுகின்ற சமயம் எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரன் ஓடினார். ஈஸ்வரன் ஓடினார் என்றால் உலகம் தாங்குமா? தாங்கவே தாங்காதம்மா. வரம் கொடுத்தவர் சிவபெருமான். வரத்தை கொடுத்து விட்டு அவனை அழித்தால் அதுக்கு பலன் இருக்குமா? இருக்காதம்மா. வரம் கொடுத்த சிவனுக்கு ஒரு செகண்ட் போதாத வல்லரக்கனை வதம் செய்வதற்கு அதற்கு நாம் அல்ல அழிப்பதற்கு பிறந்தவர் நாம் அல்ல. கிடையவே கிடையாது. அப்படி என்று சொல்லி சிவனுக்கு 12 அம்சம் உண்டு. என்னென்ன அம்சம்? அதில் ஒரு அம்சம் கைலாச மலையில் அமரவும் செய்தார். சரி இன்னொரு அம்சத்தில் ஓடவும் செஞ்சார். நிறைய அவதாரங்கள் இருக்கு. 64 அவதாரங்கள் உண்டா சிவபெருமானுக்கு. சரி பைரவரா இருக்குது யாரு நினைக்கா? யாரம்மா? சிவபெருமான். அப்படியா? ஆமா. ஓஹோ தட்சிணாமூர்த்தியா இருக்கிறாரு. அது யாரம்மா? அதுவும் சிவனுடைய அம்சம். எண்ணற்ற அம்சங்கள் இருக்கின்றது. ஒரு அம்சத்தை சிவ கையிலே அமரவும் செய்தார். ஆமாம்மா. வல்லரக்கன் கண்ணுக்கு ஓடுவது போல பாவனை செய்தார். அப்போ நமக்கு பயந்து ஓடுகிறான் என்று வல்லரக்கன். ஆமா ஓடுகிறீர் நீர் தந்தவர தாளே ஓடுகிறீர் நீர் தந்தவர தாளே உண்மை அறியாமல் நான் போவதுங்க இல்லை. சரி பார்த்தார் சிவபெருமான் மேக படலத்தில் விரைந்து ஓடுகின்றார். விடுவேனோ என்ற ரக்கன் கூட ஏகினான். தாகமுடன் புவித நிலை தாவியே குதித்தார். அவனும் பூமியில் குதித்தான். பூமியில் செவ்வதலை புஷ்பத்தில் சரி லிங்கமாக அமர்ந்தார் சிவபெருமான். அப்படி பார்த்தான் வல்லரக்கன். என்ன இங்க தானே வந்தார். இதுவரைக்கும் வந்தவர் ஆளை காணுமே எங்க போயிருப்பாரு? உண்மை நான் விடமாட்டேன் என்று அங்கங்கு தேடிக்கொண்டேன். சரி பார்த்தார் சிவபெருமான். நாம் கொடுத்த வரத்தை வைத்து நம்மையே அழிக்க துணிந்து விட்டானே இவனை இனி விடலாமா? விடவே கூடாது. அப்படி என்று சொல்லி இந்த அரக்கனையும் கொல்வதற்கு அரக்கனையும்